ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு நமஸ்காரம். இந்த இனிய காலை பொழுதிலே உங்கள் அனைவரையும் சுபதினம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று 30/12/2024 இந்த நாள் எப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்கோ. இன்றைய தினம் குரோதி வருடம் மார்கழி மாதம் 15ஆம் தேதி திங்கட்கிழமை. திதி பார்த்தோம்னா அமாவாசை திதி. நாளைய தினம் அதிகாலை 3:56 வரைக்கும் இருக்கு. அதனை தொடர்ந்து வளர்பிறை பிரதமை திதியானது வந்து விடுகிறது. நட்சத்திரம் பார்த்தோம்னா மூலம் நட்சத்திரம் இரவு 11:55 வரைக்கும் இருக்கு. அதனை தொடர்ந்து பூராடம் நட்சத்திரம் என்பது வந்து விடுகிறது. இந்த நாள் முழுவதுமே ஒரு சித்தயோகம் கூடிய நாளாக அமைந்திருக்கிறது. இதுபோக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு விருத்தி அப்படிங்கிற ஒரு நாம யோகத்தை கொடுத்திருக்கா. கரணம் பார்த்தோம்னா சதுஷ்பாதம் அப்படிங்கிற ஒரு கரணத்தை கொடுத்திருக்கா. இந்த நாளானது ஒரு கீழ்நோக்கு நாளாக அமைந்திருக்கிறது. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே சர்வ அமாவாசை அப்படிங்கிறத கொடுத்திருப்பா. முன்னோர் வழிபாடு செய்வதற்கு நிச்சயமாக மறக்க கூடாது. இது போக இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே சோமவார அமாவாசை அப்படிங்கிறத கொடுத்திருப்பா. இந்த திங்கட்கிழமை நாளும் அமாவாசை நாளும் ஒன்றாக இணைவதை சோமவார அமாவாசைன்னு சொல்லுவா. இது மிகவும் சிறப்பு வாய்ந்தது. அலபியம் அப்படின்னு சொல்லுவா. அலபியம்னு சொன்னா கிடைத்தற்கரிய நாள் என்பதுதான் அதற்கான பொருள். இந்த நாள்ல என்ன பண்ணணும்னு சொன்னா அஸ்வத்த பிரதட்சிணம் என்பதை செய்ய வேண்டும். அஸ்வத்த பிரதட்சிணம் சொன்னா அரச மரத்தை சுற்றி வந்து வணங்க வேண்டும். இந்த திங்கட்கிழமையும் அமாவாசையும் ஒன்றாக இணைகின்ற நாளிலே இந்த அரச மரத்தை சுற்றி வந்து வணங்கும் பொழுது, அதுவும் எப்பன்னு கேட்டா காலை பொழுதிலேயே அதிகாலை பொழுதிலேயே சுற்றி வந்து வணங்க வேண்டும். அப்படி வணங்கும் பொழுது நாம் என்ன வரத்தினை கேட்கின்றோமோ அந்த வரமானது அந்த மும்மூர்த்திகளினுடைய அருளாலே கண்டிப்பாக கிடைத்து விடும்னே சொல்றா. அதனாலதான் அந்த அஸ்வத்த பிரதட்சணம் பண்ணும்பொழுது ஒரு மந்திரத்தை சொல்லுவா. மூலத்தோ பிரம்ம ரூபாய மத்தியத்தோ விஷ்ணு ரூபினே அக்ரத சிவரூபாய விருக்ஷராஜாயத்தே நமகா என்ற மந்திரத்தை சொல்லி அந்த அரச மரத்தை சுற்றி வந்து வணங்க வேண்டியது. இது போக இந்த நாளானது ஒரு மார்கழி அமாவாசை நாளாகவும் மூலம் நட்சத்திரம் இணைந்த நாளாகவும் இணைப்பதால் இந்த நாளானது ஹனுமத் ஜெயந்தி என்ற பெயரிலே கொண்டாடப்படுகிறது. அந்த ஆஞ்சநேய சுவாமியினுடைய பிறந்த நாளாக இந்த நாளானது பார்க்கப்படுகிறது. ஆக அருகிலுள்ள ஆலயத்திற்கு சென்று எந்த கோவில்ல அந்த ஆஞ்சநேய சுவாமி இருந்தாலோ அங்க போய் அவரை அவசியம் வழிபட வேண்டியது என்பதற்காகவும் நினைவூட்டுகிறோம். சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை 6:34 சூரிய அஸ்தமனம் என்பது மாலை 5:48 சந்திர அஸ்தமனம் என்பது மாலை 5:25 சம்பவிக்கிறது. பிரம்ம முகூர்த்தம் பார்த்தோம்னா நாளைய தினம் அதிகாலை 4:52 முதல் 6:34 வரையில் நீடித்திருக்கிறது. ராகு காலம் என்பது சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினம் காலை 7:58 முதல் 9:22 வரையிலும், யமகண்டம் என்பது பகல் 10:47 முதல் மதியம் 12:11 வரையிலும், குளிகை காலம் என்பது மதியம் 1:35 முதல் 3 மணி வரையிலும் நீடித்திருக்கிறது. தினாந்தம் பார்த்தோம்னா இன்றைய தினம் இரவு 1:47 கொடுத்திருக்கா. சூலம் பார்த்தோம்னா இன்றைக்கு கிழக்கே சூலம் காலை 9:34 வரையில் அந்த சூல தோஷம் என்பது உண்டு. அதற்குரிய பரிகாரமாக தயிர் அருந்தி விட்டு கிழக்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி இருக்கா. இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா, கடந்த வாரத்திலே இந்த விவேக சிந்தாமணி சொல்லக்கூடிய ஒரு சில கருத்துக்களை பார்த்தோம். அதன் தொடர்ச்சியாக ஒரு நேயர் வந்து உரிய நேரத்தில் உதவாத விஷயங்களையும் யார் யாரையெல்லாம் நம்பக்கூடாது என்பதையும் சொல்லுங்களேன்னு சொல்லி கேட்டிருக்கார். அவருக்கும் அதே விவேக சிந்தாமணியிலிருந்தே நாம் விடையை அளிக்கலாம். உரிய நேரத்தில் உதவாத விஷயங்கள் யாரை சொல்றான்னு சொல்லி பார்த்தோம்னா, தன்னுடன் பிறவா தம்பி, தன்னை பெறாத தாயார் தந்தை, அந்நியர் இடத்து செல்வம், அரும் பொருள் வேசி ஆசை, மன்னிய ஏட்டின் கல்வி, மறுமனையாட்டி வாழ்க்கை, இன்னவால் கருமம் எட்டும் இடுக்கத்துக்கு உதவாதன்றே அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். இதுக்கு என்ன சார் அர்த்தம் சொல்லி பார்த்தோம்னா ஒரு 8 விஷயங்களை பற்றி சொல்கிறார். தன்னுடன் பிறவா தம்பி, என்னதான் வந்து இவன் என்னுடைய தம்பி நம்ம வந்து ரொம்ப பெருமையா ஒரு நண்பனை சொன்னாலும் சரி, அல்லது பெரியப்பா பசங்க சித்தப்பா பசங்களை சொன்னாலும் சரி, அல்லது பெரியம்மாவனுடைய பிள்ளை சித்தியினுடைய பிள்ளைன்னு நம்ம வந்து அம்மா வழி அப்பா வழின்னு சொல்லி அந்த சகோதர உறவினை கொண்டாடினாலும் தன்னோடு பிறக்கவில்லை என்று சொன்னால் அவர் அவசரத்திற்கு உதவ மாட்டார் அப்படின்னு சொல்றது. அதே மாதிரி தன்னை பெறாத தாயார் தந்தை அப்படின்னு சொல்றார்.
பெற்றோர்களிட இப்ப ஒரு சில பேர் பார்த்தோம்னா, என்னுடைய ஃப்ரெண்டோட அப்பா, அம்மா தான் எனக்கு எல்லாமே வந்து ஒரு கார்டியன் மாரி. அவங்க தான் எனக்கு எல்லாமே சொல்லிக் குடுப்பாங்க அப்படின்னு சொல்றவங்களும் இருக்காங்க. அதே மாரி பார்த்தோம்னா, பெரியப்பா, பெரியம்மாவையும் வந்து தன்னுடைய அப்பா, அம்மாவா நினைப்பாங்க. அதே மாரி அம்மா கூட பிறந்த அந்த சித்தி, சித்தப்பாலாம் இருப்பா இல்லையா? இவர்கள் எல்லோரும் இருந்தாலும் சரி, தன்னை பெறாத தாயார், தந்தை என்பதும் 2வது பட்சம்தான். இவர்கள் அவசரத்திற்கு உதவ மாட்டார்கள் அப்படின்னு சொல்றா. அதே மாரி அந்நியர் இடத்து செல்வம்னு சொல்றா. நம்ம கிட்ட இருக்கிற காசு நம்ம என்ன பண்ணியிருப்போம், யாரோ ஒருத்தர்ட்ட கொண்டு போய் வச்சிருப்போம், அவசரத்துக்கு வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு அடுத்தவங்க கிட்ட கொண்டு போய் காசை கொடுத்து வச்சிருக்கோம்னு சொன்னா, அது வட்டிக்கு இல்லைன்னா கூட நம்ம வீட்டுல இருந்தா பத்திரமா இருக்காது, இல்ல அவர் ஏதோ அவசரத்துக்கு கேட்டா அவர்கிட்ட கொடுப்போம், நம்ம அவசரத்துக்கு வாங்கிக்கலாம்னு நினைச்சிட்டு நம்முடைய காசை கொண்டு போய் இன்னொருத்தர்ட்ட கொடுத்தோம்னாலும் அந்நியர் இடத்து செல்வம் என்பதும் ஒரு இடுக்கத்துக்கு உதவாதன்றேன்னு சொன்னா, ஒரு அவசரம் என்று வரும் பொழுது கண்டிப்பாக அதுவும் உதவாது. அந்த நேரத்துலதான் அவர்களுக்கு ஏதேனும் ஒரு பிரச்சனை என்பது தோன்றலாம், அல்லது அவர்களுக்கு கொடுப்பதற்கு மனம் இல்லாமலும் போகலாம் அல்லவா? இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்றார். அதே மாதிரி அரும் பொருள் வேசி ஆசை அப்படின்னு சொல்றார். அதாவது இந்த வேசி அப்படின்னு சொன்னா தெரியும் இல்லையா? அவர்களுடைய ஆசை அப்படிங்கிற விஷயம், அந்த வேசியின் மீது எவன் ஒருவன் ஆசை கொண்டாலும் இதுவும் ஒரு உதவாத விஷயம் அப்படின்னு சொல்றார். அதே மாதிரி மன்னிய ஏட்டின் கல்வின்னு சொல்றார். மன்னியன்னு சொன்னா ரொம்ப நிறைய படித்த அந்த ஏட்டு கல்வி கூட இடுக்கத்திற்கு உதவாதுன்னு சொல்ற. ஒரு கஷ்டம்னு வரும் பொழுது ரொம்ப நிறைய படிச்சா கூட என்னதான் இருந்தாலும் அது ஏட்டு சுரைக்காய் தான். வெறும் ஏடுகளை படிப்பதால் பலன் இல்லை. அதை வந்து எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணணுங்கிறத அந்த பிராக்டிக்கல்னு சொல்றா இல்லையா, அந்த பிராக்டிக்கலாக கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதையும் சொல்றா. வெறும் ஏட்டுக்கல்வி மட்டும் நிச்சயமாக பயன் தராது அப்படின்னு சொல்றார். அதே மாதிரி மறுமனையாட்டி வாழ்க்கை அப்படின்னு சொன்னா, தன்னுடைய மனைவி உயிரோடு இருக்கும் பொழுது இன்னொரு பெண், அதாவது மறுமணம் செய்து கொண்டு 2வது மனைவியோடு எவன் ஒருவன் வாழ்ந்து வருகின்றானோ அந்த வாழ்க்கையும் இது போன்ற இந்த 8 விஷயங்களும் அந்த இடுக்கத்திற்கு ஒரு கஷ்டம் என்று வரும் பொழுது நிச்சயமாக உதவாது அப்படிங்கிறத சொல்றார். இது போக யார் யாரையெல்லாம் நம்பக்கூடாது அப்படின்னு சொன்னா, நம்ப தகாதவர்கள் சொல்லி ஒரு லிஸ்டே சொல்றா. அதுல யார் யாரெல்லாம் முதல்ல வரான்னு பார்த்தோம்னா, கல்லாத மாந்தரையும் கடுங்கோபத் துறைகளையும் காலம் தேர்ந்து சொல்லாத அமைச்சரையும் துயர்க்கு உதவாத தேவரையும் சுருதி நூலில் வல்லா அந்தனர் தமையும் கொண்டவனோடு எந்நாளும் வலது பேசி நல்லால் போல் அருகி இருக்கும் மனைவியையும் ஒரு நாளும் நம்ப ஓனாதே அப்படின்னே சொல்றார். இது யார் யார சொல்றாருன்னா, கல்லாத மாந்தரையும் படிப்பறிவில்லாதவர்களை நிச்சயமாக நம்பக்கூடாது. கடும் கோபத்துறைகளையும் அப்படின்னு சொன்னா, கடும் கோபம் கொள்ளக்கூடிய முதலாளிகளை நம்பக்கூடாது. காலம் தேர்ந்து சொல்லாத அமைச்சரையும் சொல்றார். அதாவது ஒரு பிரச்சனை வரப்போகுதுன்னு சொன்னா, அது வருவதற்கு முன்னதாகவே அந்த ஐடியா எல்லாம் சொன்னோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஐடியா சொல்லாத ஒரு அமைச்சரையும் நம்பக்கூடாது. ஒரு அவசரத்திற்கு உதவாத, ஒரு துன்பத்திற்கு உதவாத தேவர்களையும் நம்பக்கூடாதுன்னு சொல்லிட்டு அடுத்தல என்ன சொல்றார் பாருங்க, சுருதி நூலில் வல்லா அந்தனர் தமையும்னு சொல்றார். சுருதி நூல் அப்படின்னு சொன்னா ஸ்ருதி அப்படின்னு சொல்றா இல்லையா, இந்த ஸ்ருதி ஸ்மிருதி அப்படின்னு சொல்லுவா. இந்த வேதம் சொல்லக்கூடிய அந்த கருத்துக்களை நல்லபடியாக படித்து தேராத ஒரு அந்தனரை நம்பக்கூடாதுன்னு சொல்றார். அவர் என்னதான் அந்தனர் ஜாதியிலே பிறந்திருந்தாலும், அந்தனராக இருந்தாலும் கூட வேதத்தினுடைய பொருளை சொல்லக்கூடிய அந்த ஸ்ருதி நூல்களை நன்றாக கற்றறிந்திருக்க வேண்டும். அப்படி கற்றறியாத ஒரு அந்தனரையும் நம்பக்கூடாது. அதே மாதிரி கொண்டவனோடு எந்நாளும் வலது பேசுகிறார். அதாவது தன்னை மணந்து கொண்டு வந்தவனோடு எப்ப பார்த்தாலும், அதாவது ஒரு மனைவியானவள் ஒரு கணவன் கிட்ட எப்ப பார்த்தாலும் தன்னுடைய பெருமையை மட்டுமே பேசிக்கொண்டு, எப்ப பார்த்தாலும் வேற காரியத்துல கண்ணா இருக்காம, எப்ப பார்த்தாலும் தன்னுடைய பெருமையை மட்டுமே பேசிக்கொண்டிருக்கின்ற அந்த மனைவியையும், அவ பக்கத்திலேயே இருந்தா கூட அவளையும் நம்பாதே அப்படிங்கிற மாதிரி அந்த விவேக சிந்தாமணி நூலானது சொல்கிறது. இந்த தகவலோடு இன்றைய தினம் நான் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு சந்திக்கிறேன். எம்பெருமானினுடைய திருவருளினாலே இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் சுப தினமாக அமைவதற்கு வாழ்த்துக்கள்.